எனக்குங்க இன்றைக்கி 4 நண்பர்கள் அந்த கதையை பார்க்கலாம். 4 பேர் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம். அவங்க எப்படி ஃப்ரெண்டானாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊரே அவங்கள என்ன பண்ணிச்சு, ஒதுக்கி வச்சிருச்சு. ஊரை விட்டு தூரமாக ஒதுக்கி ஒரு ஒதுக்குப்புறத்தில் தான் அவங்க ஊருக்கு வெளியே வாழ்ந்துட்டு வந்தாங்க. காரணம் எங்கே அவங்களுக்கு இருக்கிற வியாதி ஊருக்குள்ளே பரவி எல்லாருக்கும் வந்துட போகுதுன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் இல்லை, அவங்கள யாரும் கண்டுக்கல, சொந்தமும் கண்டுக்கல. அந்த ஊர் ஜனமும் ஒதுக்கி வச்சாலும் அவங்களுக்கு பசிக்குன்ற உணர்வு யாருக்குமே இல்லை. அவங்கள சுத்தமாக ஜனங்க மறந்துட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அவங்க பக்கம் கூட யாரும் போகிறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கெட்ட சிந்தனை வருது. கெட்ட சிந்தனையான்றதை விட பசியின் கொடுமை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. திருடலாம் ஒரு பட்டணத்துக்குள்ளே போயிட்டுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, போனால் அந்த இடத்த பார்த்திங்கன்னா எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. யாருமே அங்கே இல்லை, வீடுகள்லாம் திறந்து போட்டு மானாவரியாக இருக்குது. இப்போ மாதிரிலாம் நல்ல வசதியான வீடுகள் அன்றைக்கி இல்லை. பூட்டு சாவியில் அந்த அளவுக்கு போட்டுலாம் பூட்டிலாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து திருடி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரா, நம்ம இப்படி இருக்கிறது நல்லதில்லை. ஏன்